குத்தாலத்துக்கிட்ட வந்துட்டோமுங்க. போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ என்னத்த பண்ணிட்டு இருக்காரு? எடி எடிங்க நாடு வழியில உட்கார்ந்து என்ன தட்டி செஞ்சிட்டு இருக்கியா? இந்த வண்டிக்காரனோட பெரிய ஓத்தரமா இருக்கு. இவ்வளவு எங்கிட்டே போனாலும் பஞ்சர்னு சொல்லி அவன் வண்டியை சரி பண்ணிக்குள்ள ஆளுவ எங்கெங்க போனாலும்னு தெரியல. தெரியாம நம்ம டூருக்கு இருந்து வந்து தொலைஞ்சிட்டோம். இளவுல கிளம்புன நேரத்துல இருந்து ஒரே பீடையா இருக்குது. ஏதாவது ஒண்ணு தட்டி தட்டி போகுது. என் வள்ளி இந்த ஆட்சியெல்லாம் எங்க போனா கொஞ்சம் தேடிட்டி. எங்க உம்மள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீர் அங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கேன்? நான் இல்லன்னு வேற எதுவும் வேலை கிருதி வேலை பண்ணிட்டு இருக்கேரா? உங்க வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஹலோ கேக்குதாங்க? ஹலோ எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடாம இருல, நான் அவள்கிட்ட பேசிட்டு வரேன். வேற பத்திராளி கேட்க வெட்டி நான் அலோ 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 அலோன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தான் சத்தம் கேட்க மாட்டுக்கு. டவர் இல்லாத இடத்துல நிக்கன்னு நினைக்கேன். கொஞ்சம் தள்ளி போட்டி. இப்ப கேக்குவா? இப்ப கேக்குவா? எனக்கு கேக்குது. ஒய் கத்திக்கிட்டே இருக்கேன். நீ பதில் சொல்லிடுறா. என்ன ஒய் செஞ்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட்டேரா? எப்போ இந்த வண்டி பஞ்சராய் தொலைஞ்சிட்டீங்க. நேரமே சரியில்லை கிளம்புனதுல இருந்து. எரிச்சலா இருக்குதுங்க. வழியில அடிய போடுதாலும் சண்டைய போடுதாலும் அதுல மத்தியானம் சாப்பிட போன இடத்துல பேய் பிசாசுன்னு தெரிச்சு ஓடி வந்துட்டாலுவா. இப்ப கொஞ்சம் தள்ளி வரதுக்குள்ள பஞ்சர்னு வண்டி நிக்குது. என்னத்த போட்டு சொல்லுதுக்கு? சரி அது கிடக்குது. நீர் என்ன செஞ்சிட்டு இருக்கீரு? டிவி பார்த்துட்டு இருக்கீரா? சாப்பிட்டுட்டு இருக்கீரா? நல்ல வாயில இருந்து வாங்குவா. நான் என்னட்டு வந்து சுவாப்பால படுத்து போன நோண்டிட்டு இருக்கேன். வேலை இல்லாம இருக்கேன். வேலைத்து போய் கிடக்கேங்கண்ணா. மேனேஜர்கிட்ட போன் பண்ணி கேட்டா அவர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாப்பாங்காரு. பின்ன என்னச்சு ஒரு நாள் சும்மா இருக்கேன்னு இப்படி படுத்தே இருக்கேன். வேலை இல்லையா? கொல்லாம் இந்த மனுஷன் பைசா இல்லாத நேரத்துல ஒரு நாள் சம்பளம் போச்சா? நீ வேற ஏதாவது வேலையை கேட்டு போகணும்னு சொன்னா கேட்கறா. இந்த பாரி நீ இருந்து போனாதானே கொஞ்சம் நிம்மதியா இருந்து போக. வீட்லயும் நானும் நிம்மதியா இருப்பேன். கொஞ்சம் பணமும் கை நிறைய வரும். சொன்ன அவர் கேட்கவும் மாட்டாரு. சரி அது கிடக்கட்டு. வேலை இல்லாம இருக்குது சரிதான். நீர் வெளியில எங்கேயும் போயிடாதியோ. சரி எங்கேயும் வந்து கூப்பிடுவானுவோ. ஒண்ணுக்கு ஆகாதனுவோ. ஒருத்தையும் கூட போயிடாதியோ. இந்த முக்கா பேண்ட் போட்டு வருவானா மோசக்காரனாங்கும். நல்லா கூட்டிட்டு போய் என்னத்தையும் வாங்கி தந்துருவான். சரியா? கேட்டுவா? கேட்டு கேட்டு கேட்டு. சரி நான் வைக்கிட்டு உறக்கம் இருக்குமா? வைக்கட்டுமா? உறக்கம் வந்துட்டோ? சரி சரி நீர் உறங்கதான் பிரச்சனை இல்லை. கதவை நல்லா கொண்டு வச்சுட்டு தூங்கும். போன சைலண்ட்ல போட்டுட்டு தூங்கும். நீர் சும்மா இருக்குன்னு நினைச்சாலும் போன் அடிச்சு கூப்பிடுவானுவா. சைலண்ட்ல போட்டு பேசாம படுத்து உறங்கிருந்தேன். நான் குத்தாலத்துக்குள்ள போயிட்டு சொல்லுதேன். சரி அம்மா போன வையிட்டி. சும்மா உறக்க வருது போட வை நீ. சப்பா இவ்வளோ அநியாயத்துல வீட்டுல இருந்தாலும் ஓத்துறோம், வெளியே போனாலும் ஓத்துறோம். எல்லாம் வாங்கி வச்சுட்டல போமா. நான் வாங்கிட்டு வந்து 1/2 மணி நேரம் மேல ஆகுல. இவன் பொண்டாட்டிட்டு இருந்து கடலையே போட்டுட்டு இருக்க. வா போவோம். ஓ கடலை போடுங்க. கடலை அவா கூட கடலை போட்டுட்டாலும் போவி அங்கும். எப்ப பாரு போன் எடுத்தா வேலைக்கு போலியா வேலைக்கு போலன்னு அறுத்து கிழிச்சிட்டு இருக்கா. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதான். படுத்து தூங்கணுமா. கதவை கொண்டி வச்ச அதுலயும் ஒன்ன கிழிச்சா பாரு ஒரு அறுப்பு முக்கா பேட்டுன்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி வா போவோம். என்ன பற்றி நக்கல் அடிச்சிட்டு தெரியல. வாழுங்க. பைய பார்த்தாலே நிறைய இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் இன்னைக்கு ஒரு கெட்டிட வேண்டியதான். இது கோயில் நீங்க வர வந்துட்டோம். சாமியை கும்பிட்டு அரைச்சி எப்படி போடுவோம் வழி தெரியுமா? எனக்கு இந்த ஆச்சி தெரியும். நீங்க வெத்தல வாங்க வாரேன்னு சொல்லி கூட்டிட்டு கோயில்ல இருக்கிட்டு இருக்கியோ. எங்க அம்மா யாருமே வரல. நான் உங்க கூட ஒத்தையில வந்து மாட்டிக்கிட்டே போல இருக்கு. போவோம் சீக்கிரம் வாங்க. வண்டி கிளம்பிராம. ஏடி நம்மள விட்டுட்டு வண்டி போகாதடி. அவன் பஞ்சர் இங்கறன்னா. சரி அவனே நிக்காம கொஞ்சம் நடப்பமா நடந்து வந்து கோயில படிச்சிட்டு உள்ள வந்து வழி மறந்து போச்சு. சரி வா போவோம். நீ எப்படியே எங்க அம்மா கிட்ட கொண்டு என்ன விட்டுங்க ஆச்சி. எனக்கு அது போதும். வா வா. அறுவடை வீடு கொண்ட திருமுருகா முருகா வழிய கொஞ்சம் ஞாபகப்படுத்து முருகா முருகா. வழி சொல்லி தரணுமா? யாச்சி தெரிஞ்ச ஊர்னாலே நமக்கு வழி தெரியாது. தெரியாத ஊருக்கு கூட்டி நீங்க வந்திருக்கலாம்ல. என்ன எதுக்காச்சு கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அம்மா என்ன தேடி திருப்ப நான் போனோன்னு என்ன தூக்கி போட்டு மிதிப்பா. எல்லாம் பாமா. Sister, van repair is complete or not? Can you call somebody? Somebody? அது என்ன somebody? நீ வா நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு சொல்ல வரையலாம் புரியவும் மாட்டேங்குது. வா போவோம். சும்மாவே இவ இங்கிலீஷ் பேசுறான். இவ கூட தெரிய மாட்டேன். இந்த டூர் வந்தது ஏன் பின்னாடியே திரிஞ்சிட்டு இருக்கா? எனக்கு ஒரு அளவு புரியவும் மாட்டேங்குது. சிஸ்டர் கிராண்ட் எங்க டே குண்டு? குண்டு நோ கிராண்ட் மதர் பாருங்க. ஆச்சே கைய பிடிக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. ஏல அப்பு சூசுதன்ல குடிச்சாரு. இவர் வேற என்னவோ கனவுல கிடக்காருன்னு நினைக்கேன்.
ஏ தாத்தா நீர் ஜூஸ் தான் குடிச்சிருக்காரு, சும்மா போட்டு உளறிட்டு இருக்காதியும். ஏன்னா நீங்க ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கால நான் என் பொண்டாட்டியில சண்டை போட்டிங்க வந்திருக்கேன். இது என்னத்துல வாங்கி வச்சிருக்கேன்? 3 புரோட்டாவும் 4 ஜூஸ் பாட்டிலும் வாங்கி வச்சிருக்கேன். மனசுனால நீங்களா ஏன் அண்ணாமலண்ணே இருக்க பட்ஜெட்டுக்கு ஜூஸும் 4 புரோட்டாவும் தான் வாங்க முடிஞ்சுது. இன்னைக்கு இது, நாளைக்கு வேற, நாளான்னைக்கு வேற வேற. என்ன 10 நாள் அவ்வளவு தொல்லை கிடையாது. நாளைக்கு திருப்பரப்பு, நாளான்னைக்கு கொடைக்கானல், அதுக்கடுத்து ஊட்டின்னு 10 நாளையும் கொண்டாட போறோம். கொண்டாடிடுவான் போலதான் இருக்கு. யாரு கடக்க மாட்டா இவா. ஹலோ ஏடி, ஹலோ எங்க உறங்கி முழிச்சிட்டேரா எப்படி? உறங்கவன்ட்டு உறங்கி முடிச்சிட்டேலான்னு கேட்க மனசியாட்டி நீ நல்லா உறங்கிட்டு இருக்கேன், போன போட்டு எழுப்பிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்கிட்டி ஏங்க உறங்கின மாதிரியே இல்ல, குரலை பார்த்தா நல்லா உறங்கேன்னு சொல்லிக்கிறீ. நல்லா உறங்கிட்டு தான் இருக்கேன். என்ன சீக்கிரம் சொல்லு, தூக்க கண்ண சொக்கு தூங்கட்டி கொஞ்ச நேரம். இல்லைங்க சாப்பிட்டேலாம் என்ன பண்ணுதேரு, என்ன என்ன கணக்குல இருக்கேரு, உறங்கி முழிச்சாச்சான்னு கேட்கதான் பண்ணுனமுங்க. இந்த வள்ளி வந்து அப்புக்கு போன் பண்ணாரா, அப்ப எடுக்க மாட்டேங்க, பிள்ளை வர வச்சுக்கிட்டு ஒத்தையில இருக்கானம்ல, அதான் நீர் போற வழியில எங்கேயாவது பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிரும், போன் பண்ணி சொல்லிட்டு போயிரும். சரியா? அப்படி என்ன அப்ப இங்கதான் மட்டும் இருக்க குடுக்கட்டும். அப்ப அங்க இருக்கானா? அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தா நீர் உறங்கிட்டே இருக்க நீரு? அவன் எதுக்கு இப்ப வந்திருக்கான்? இல்லடி அப்ப இங்கதான் இருக்கான் ஆளு மண்டே பாரு. அப்போ நான் எங்க அப்போ என் கூடவா தெரிஞ்சுக்கிட்டு தெரியும். அவன்கிட்ட போனுக்கு கூட இவன்கிட்ட போனு கொடுத்து நீ போன வை, நீ உறக்கத்துக்கு எடுக்காது, நீ போன வை. இவர் என்னத்தை புலம்பிட்டு இருக்காரு, வெளியே எங்கேயும் சுத்திட்டு தெரியாது. ஏங்க உங்க போன வைக்க ஏங்க உறங்கிட்டு இருக்காரோ? வெளியே எங்கேயும் சுத்த போயிருப்பாரோ? இல்லையே. சரி பாப்போம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுவோம். என்னல ராசமல ஒரே போன மேல போனா இருக்கு பொண்டாட்டி, வாசத்துல போனா பண்ணிட்டு இருக்கா போல இருக்குவ. சரி வாங்கல 2 புரோட்டாவை அள்ளி பிடிக்க தின்னுக்கிட்டு கிளம்புவோம். நாளைக்கு வேற வாங்கிக்கிட்டு வேற இடத்துக்கு போகணும். வாங்க வாங்க சாப்பிடுவோம். நிம்மதியா இருக்க விடுதாளா? வெளியே ஊர் சுத்ததான பேருக்கு அது போன எங்கனையும் போட்டுக்கிட்டு போறாளா? ஒரு 10 நிமிஷத்துல 10 போன் பண்ணியாச்சு. ஏல அப்பு பொண்டாட்டி போன் பண்ணாலா, நீ எடுக்க மாட்டீங்க, போன் பண்ணணுமா? வாயெல்லாம் குளறி போய் நல்ல வேலை கண்டுபிடிக்கலவா. ஏ பாவில போன் பண்ணாலோ? ஐயோ சரி வீட்டுக்கு போய் போன் பண்ணுவோம். கேட்டா அவளுக்கு டவர் இல்லைன்னு சொல்லி என்னவோ சமாளிப்போம். சரியா இருக்குன்னே தெரியாம கல்யாணம் கேட்டி 3 பிள்ளைலுவா, 3. அதுவும் எல்லாம் நேரம். அடிக்கடி அடிக்கடி கண்மணி கண்மணி பதில் சொல்லடி சொல்லடி கண்மணியே கேளு. ஐயா இவரு வேற கண்மணி கேப்பா. ஏல இந்த பாட்டில் இடல 2 புரோட்டாவையும் ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புவான். இவனும் பேச்சுலர் பார்ட்டின்னு நானும் ஒரு வகைக்கு கொள்ளாத பார்ட்டி. ஒரு ஆப்பிள் ஜூஸையும் மேங்கோ ஜூஸையும் வாங்கி வச்சிருக்கானுவான். ஏடு எனத்தையும் தின்னுட்டு போவோம். மதுராலி லட்சுமி வந்தாளா? எல்லாரும் உள்ள பையாச்சா? ஆச்சின்னு வரல, எங்க போனாவனு தெரியல. சுத்தி முத்தி பார்த்தாச்சு, ஒரு இடமும் காணும். லட்சுமி எல்லாரும் வந்துட்டாங்களா? ஏக்கா பள்ளி லட்சுமி எல்லாரும் உள்ள இருக்காவக்கா. ஆச்சி செல்லாத மத்த பள்ளிச்சா அவ உங்க லட்சுமி மாவா 4 பேர் மட்டும் வரல. வரட்டு பாக்கிய வந்த பிறகு போலாம்க்கா. சரி அவளை வந்த பிறகு போல. நீ முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. இப்பதான் டயர் பஞ்சர் ஒட்டி வச்சிருக்கான். அவனே ஒரு வாட்டர் டோக்குவா வண்டியை கொண்டு வந்திருக்கான். உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஆகி இன்னும் நேரம் போயிடாம இறங்கு. ஆச்சி வாங்க ஆச்சி, வண்டி விட்டுட்டு போயிடாம ஆச்சி. எங்க அம்மா என்ன தேடிக்கிட்டே இருப்பா. வெத்தலை வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு கோயில் கோயில சோறு வாங்க போறீங்க. ஏடி வண்டி பாவடி சும்மா இருட்டிட்டு இருக்கும். 2 பொங்கலை வாங்கிட்டு போ. அப்படி பசிக்க மாதிரி இருக்கும் ஆச்சிக்கு. எல்லாரும் இருப்பாள பேசாம இரு. ஏட்டி எல்லாவளும் எங்கட்டி இருக்காளுவா? எப்ப மட்டும் வண்டி எடுப்பாளுவா? இதுக்குதான் இவளால் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுறது. எங்க நான் போறாள் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு எவன் கூப்பிட்டான்? என்னோ வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ட மாதிரி ரொம்ப வாய் பேசலையாச்சி. எல்லாரும் வெளியே நிக்குதாவாச்சி. செல்லா ஆச்சி எல்லாரும் கூட பக்கத்துல ஏதோ இடத்துக்கு போயிருப்பாவ போல. அவைய வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்த உடனே போயிடலாம். என்னைக்கிட்டே வருவாளுவா? வண்டியில பஞ்சரு கிஞ்சருன்னு இறக்கி விடுதானுவா. எங்களையாவது நின்றுக்கிட்டு பியாய பார்த்தேன் பிசாச பார்த்தேன்னு ஓடி வராளுவா. எப்பப்பட்டி வீட்டுக்கு போவோம்? ஊரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வீட்டுக்கு போறத பேசாம இருங்காச்சும் வருவாளுவா. பொங்கல் போடுறா, நெய் மணக்க விட்டு தின்னுட்டு போவோம். கிராண்ட்மதர் ஆல்ரெடி டைம் இஸ் கான், கம் கம். ஏடி லைன் விட்டுறாங்க, வாங்கட்டி தின்னுட்டு போவோம். நல்ல மணக்க விட்டி பொங்கல்.
யாச்சி விட்டுட்டு பெரிய வாச்சி எங்க அம்மா என்ன ஏசுவன பாவம் பார்த்து உங்க கூட வெத்தல வாங்கறதுக்கு வந்தேன் இங்க வர கூட்டிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நான் போறேன் லட்சுமி டாக்டர் மீ ஆல்சோ கம் வெயிட் எடி பல்லுச்சா என்னடி போறாளுவோ ரெண்டு வாய் பொங்கல் அள்ளி வாயில போடலான்னு பார்த்தா நிக்கறாங்களா எனக்கு கண்ணி அளவு தெரியாது வாட்டி கூட போயிருவோம் செல்லா எடி செல்லா டெல்லி வாரே செல்லாவா என்னத்தான் பேர் வைக்கலோ இந்த காலத்துல செல்லா சாரி சரான்ட்டு எடி நில்லுடி பல்லுச்சா பாடி வண்டி நடிச்சு பாத்தியத்த பாவ மக்களேடா எம்மாடி வண்டியை கண்டுபிடிச்சு வர முன்னாடி போனா வெளிய போனா சொல்ல மாட்டேல ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா வந்து தேடிட்டு இருக்க எல்லாரும் வண்டில ஏறியாச்சு யாருங்க முதல்ல பத்தாயிரக்கா உள்ள போக்கா இந்த ஆச்சி கூட்டத்தோட கூட்டமா இருக்கவே மாட்டாவ எவ்வளவு நேரம் இவியலால எல்லாரும் வண்டில இறங்கப்பா சீக்கிரம் போவோம் குத்தாதுல குளிச்சிட்டு வருவோம் என்ன ஆச்சி வயசுக்கு முத்தவியலா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பண்ணனா எப்படி ஆச்சி வண்டில இறங்க எடி கிளம்புனல இருந்து தடமா இருக்குட்டி எல்லாம் கோயில் போய் பட்டு அழிஞ்சு போச்சோம் பட்டையெல்லாம் போட்டுருந்தா முட்டி இது சரி போ வண்டியில இறங்கி யாரு ஆச்சி யாரு நீ யாரு காரணம் மட்டும் சொல்லுங்க ஆச்சி வண்டி எடுங்க அண்ணே ஐயோ வெத்தலை பையன் எங்க வச்சுட்டு மடியில தான் வச்சிருந்த பையன் காணுமா இல்லையா ஐயோ 50 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி வச்சிருந்தேன் எங்க போட்டேன் ஐயோ கீழே காணலையே வெத்தலையே காணும் ஐயோ எங்க போட்டேன்னு தெரியலையே நில்லு கட்டி இப்ப வாரு வெத்தலை வண்டி இழையல இல்ல பியாயில பண்ணல ஆச்சு விட்டுட்டு போறீங்களா உங்க வண்டி கதை உடைக்க யாருன்னு பார்க்க மாட்டானுல இல்லாட்டி பாத்தியம் பத்திராளி எல்லாம் வண்டி நிப்பாட்டுங்களா அட பையரப்ப வண்டி எடுத்துட்டு போறது பாரு ஐயோ என்ன செய்ய போறேனா பாதையும் தெரியல ஒரு இளவும் தெரியல கண்ணு வேற ஒழுங்கு தெரிய மாட்டேங்குவா